களைகள் இந்த மாதிரி அதிகமாக இருந்ததுன்னா சுத்தமாக பயிர் வளராதுன்றது நல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சது பார்க்கும்போது. இப்போ களைகள் இந்த இடத்துல இல்லை, இந்த பயிர்கள் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு தூர் கிடச்சிருக்கு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் அருமையான தூர் கிடச்சிருக்கு. இது வந்து நான் இது வரைக்கும் தூயமில்ல கூட அந்தளவுக்கு பார்க்கல. பயிர்கள் நல்லா ஹைட்டாக வளரும், ஆனால் தூர்கள் குறைவாக இருக்கும். இந்த கருப்பு கவுனியில் இது நல்ல தரமான நெல், கலப்பு இல்லாமல் நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஒரு நண்பர்கிட்ட வந்து கிடச்சிது. கிலோ 150 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்து நம்ம ட்ரேயில் விட்டோம். ஒரு 70 ட்ரே கிடச்சிது. அந்த 70 ட்ரேவை இந்தியா ஆட்கள் வச்சு, நார்த் வச்சு நம்ம அவங்களுக்கு வந்து எப்படி இப்போ நடுறதுன்னு சொல்லி கொடுத்து அவங்க நட்டாங்க. நேராக நட்டது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இந்த இடத்துல அவங்க களை எடுக்கிறவங்க கூட இந்த சிவப்பு பில் இருக்கும், அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னாங்க. ஸோ அங்கங்கே நீங்கள் நட்டிருந்தீங்கன்னா களை பறிக்கும்போது இந்த பயிர் வந்து பாதிக்கப்படும். பட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வளர்ந்ததால் நம்மளுக்கு வந்து களை எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருந்தது, இடர்பாடுகள் இல்லாமல் இருந்தது. அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து குறைஞ்சது ஒரு 3 அடி, இப்போது 2 அடி தாண்டிடுச்சு. கீழ்த்தூணில் 3 அடி கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 2 அடி தாண்டி இருக்குன்னு சொன்னால் 45 நாளில் 21 நாள் நாற்று நட்டு 45 நாளில் 2 அடி வளர்ந்துருக்குன்னு சொன்னால் அருமையான ஒரு நெற்பயிர். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இது வருமானு ஒரு இருந்தது. பட் நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கு பயிர்கள் வளருமான அந்த ஒரு சந்தேகம் இருந்தது. இது 5 வருடம் நம்ம தொடர்ந்து வந்து ஆர்கானிக்காக பண்ணுறதால இந்த பயிருடைய வளர்ச்சி நம்ம உழைச்ச உழைப்புக்கு பலன் கிடைச்ச மாதிரி இருக்குது. இது வந்து கருப்பு கவுனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 அடி விட்டு நடுங்க தைரியமாக. கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தூர் கிடைக்கும். கிட்ட நடுறதால தூர்கள் வந்து குறைவாக இருக்க மாதிரி இருக்கும். காரணம், அதுக்கான இடைவெளி கிடைச்சாதான் அது வேர்கள்லேருந்து தூர் பிடிச்சி வர ஆரம்பிக்கும். இடைவெளி கம்மியாக இருந்தால் அதனால் வந்து பயிர் தூர் பிடிச்சி வளர்ந்தாலும் அது என்ன ஆகும்னா கதிர்கள் வந்து காற்றடிச்சு சாயும் போது மேலே சாஞ்சிரும். இதனால் சாயும் தன்மை ஏற்படும். ஸோ நம்ம இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தைரியமாக வந்து 1 அடி விட்டு நடுங்க. இந்த பயிர் நல்லா அருமையாக வரும்.